கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபையாய் நடத்துவாராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தேவ பிள்ளைகளே, தன் இருதயத்தை நம்புகிறவன். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் செய்வது என்ன? தன் இருதயத்தை நம்பி காரியங்களை நடப்பிப்பது. இப்போது நம்ம இஷ்டத்தின்படி நடந்துட்டு நம்ம போய் சொல்லுவோம், ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலைங்க, ஒன்றுமே வாய்க்கலைங்க, ஒன்றுமே சரி வரப்படலைங்க. ஆண்டவர் விரும்புகிறார், உன் இருதயத்தை நீ நம்பி ஓடாத, உன் இருதயத்தில் என்ன படுதோ அதை செய்யணும்னு நீ நினைக்காத. ஞானமாய் நடக்கிறவனோ, வசனம் அழகாக சொல்லுது, ஞானமாய் நடக்கிறவனோ. அப்போ ஞானமாய் என்று சொல்லும் பொழுது எப்படி? ஆண்டவராகிய இயேசு அவருடைய வார்த்தையிலே அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக, கிருபை செய்வாராக. இங்கே இருதயம் எப்படி மாறுகிறது? அது திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அது பல குறுக்கடான வழியை தேடும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அதை செய்யலாமா, பல எண்ணங்கள் அது யோசித்து கொண்டு இருக்கும். இன்றைக்கி உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் வந்துவிடக்கூடாது. உங்கள் சிந்தையில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது. அதை செய்வதற்கு நேராக நீங்கள் ஓடிவிடக்கூடாது. தன் இருதயத்தை நம்புகிறவன், தன் இருதயத்தில் தன்னுடைய காரியங்கள் இதையே நம்பி ஓடுகிறவர்கள், நான் சொல்கிறது தான் ரைட்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் பிடிச்ச முயலுக்கு அது 3 கால்கள் தான். அப்போது அந்த இருதயத்தை நான் இதுதான் சில பேர் பாருங்கள், தான் சொன்னதை விட்டுட்டு மாறவே மாட்டாங்க. அதில் நீங்கள் பின்னாடி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. முதல்ல கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். அப்போது கர்த்தருடைய வார்த்தையின்படி, ஊழியக்காரனுடைய வார்த்தையின்படி, ஆண்டவராகிய இயேசு நமக்கு கற்பிக்கிறபடி, வசனம் சொல்லுகிறபடி, அதே நேரத்தில் சில தேவ மனிதர்களிடத்திலிருந்து சுற்றி இருக்கிற ஆலோசனைகள் வரும் பொழுது அந்த ஞானமாய் நடக்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். நீ ரட்சிக்கப்படுவாய் தேவ பிள்ளையே, நீ காப்பாற்றப்படுவாய். உன் வழிகளெல்லாம் ஆண்டவர் உனக்கு ஏற்ற காரியத்தை என்ன பண்ணுவார்? செய்து நடத்துவார். இன்னைக்கு நீ சோம்பலாக இருந்துடாத. இருதயத்தை நீ நம்பி ஓடணும்னு நினைக்காத. தன் இருதயத்தையே, தன்னுடைய காரியத்தை, அப்போ தான் காரியம், தன்னுடைய எண்ணம், தான் செய்கிறது தான். அந்த எண்ணத்தை மாற்றி விடுங்க. எனக்கு அதை உடைக்க ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது, உங்கள் வசனம் ஃபோக்கஸ் பண்ணுறது, உங்கள் ஊழியக்காரங்க ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுகிறது, பற்றி சுற்றி இருக்கிறதான சில ஆலோசனைகள் வரும் பொழுது அதை கேட்டு நடக்க, ஞானமாய் நடக்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீரே. நான் ஞானமாய் நடந்து கர்த்தருக்குள்ளாக ரட்சிக்கப்பட, காப்பாற்றப்பட, ஆச்சரியமாய் நடத்தப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தன் இருதயத்தை நம்பி, தன்னுடைய காரியங்களை நம்பி ஓடிக்கொண்டே இராதபடிக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தர் என்ன செய்கிறாரோ அதன்படி நடக்க, அதன்படி ஓட, அதன்படி செய்ய உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் வைத்திருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, இன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், தன் இருதயத்தை நம்பி ஓடுகிற கூட்டம் வேண்டாம், மூடன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற வார்த்தை, தேவ ஆவியானவர் ஊழியக்காரன் மூலமாய் சொல்லப்படுகிற காரியங்கள், சுற்றி வருகிற ஆலோசனைக்காரர்களால் வரக்கூடிய வார்த்தைகள், அதன்படி நாம் நடப்போமானால், ஞானத்தை பெற்றுக்கொண்டு நடப்போமானால் நீ ரட்சிக்கப்படுவாய், தப்புவிக்கப்படுவாய், வழி நடத்தப்படுவாய். God bless you. God bless you. God bless you.